தூய்மையான தமிழ் சொல்வதற்கு கைம்பெண் என்று இருக்கிறது. ஆனால் கைம்பெண் என்பது வார்த்தையில் பாருங்கள், ஒரு பொட்டு அல்ல 2 முறை பொட்டு வைக்கிற வாய்ப்பு என் தமிழுக்கு தவிர வேறு எந்த மொழிக்கு இருக்கிறது சொன்னவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அறிவியல் பூர்வமா நினைத்து பார்த்திருக்கிற ஒரு கவிஞர், புரட்சி கவிஞர் பாரதாசனா இருக்கிறார். என்னன்னா, இந்த உலகம் எப்படிலாம் வந்துச்சுன்னா, சூரியன் என்பதுதான் பெரிய கோள், அதிலிருந்து தான் ஒவ்வொன்றும் பிஞ்சு தனித்தனியாக வந்ததுதான் இந்த உலகம் சொல்லும் போது அறிவியல் வளர்ச்சி, அறிவியல் உலகம் சொல்வதற்கு ஒரு மனிதனுக்கு நல்லவற்றை பள்ளிக்கூடங்கள் சொல்லிவிட்டால் இப்ப பேரண்ட்ஸ் இப்படி டைவர்ஷன் பண்ணா அவன் என்ன ஆகுது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டும். படி, ஆனாலும் படிங்க. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு. படிப்பு நம்மை உயர்த்தும். வாழ்க்கை என்னடான்னா, ஒரு கவிதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை எதுன்னா, வளமாக இருந்தால், நாம் நலமாக இருந்தால் நம்ம எல்லாரும் வச்சுப்பான். இவன் என் சொந்தக்காரன் சொல்லுவான். தாய் கூட என்ன நினைப்பாள்னா, அறிவான பிள்ளைகளுக்குத்தான் முக்கியத்துவம் தருவானா. ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்த எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அறிவால் முதிர்ச்சி அடைந்திருக்கிற, அறிவாளியாக படித்திருக்கிற பிள்ளை மேல் தான் தாய் அதிகமாக அன்பு செலுத்துவாள் என்று புறநானூறு சொல்லுகிறது. ஆனாலும் படிங்க, நல்ல இடத்துக்கு போனோமா படிங்க. அந்த படிப்பு வர வேண்டும். வாழ்க்கையில வளமும் நலமும் பெற வேண்டும் என்றால் படிக்கணும். ஒரு கவிதை சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கவிதைங்கிறதுனால, இப்போ இந்த துணி இருக்குதுன்னு வச்சுங்களேன், இது எனக்கு கல்யாண நாளுக்கு எடுத்தது. அண்ணன் முத்து சிலப்பு இருக்கிறாருன்னா அவருக்கு பர்த்டேக்கு எடுத்தது. நம்ம நூலகர் இருக்கிறாருன்னா அவர் வெட்டிங் டேக்கு எடுத்ததும் போடுவோம். இதே பெண்கள் கூட ராசியான ட்ரெஸ்ஸுன்னு சென்டர்லாம் அடிச்சு போட்டுப்போம். இந்த துணியே கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம வீட்டு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அடுப்புங்கரையில சமையல் அறையை கருத்துணியா சட்டியை பிடிப்பாங்க, இல்லை காலில் போட்டு முடிப்பாங்க. வாழ்க்கை கூட அது போலதான். நீ வளமாகவும் நலமாகவும் இருந்தால் தான் உலகம் உன்னை பாராட்டும். நீ படிப்பறிவு இல்லை என்று சொன்னால், பாமரனாக இருந்தால் உலகம் உன்னை பாராட்டாது என்று சொன்னோம்னா, இது எப்படி வரனா, ஒரு வயக்காட்டில் பருத்தி செடி வரும், செடியிலேருந்து பஞ்சு வரும், பஞ்சிலிருந்து நூல் ஆக்குவான், நூலை சாயந்தோப்பான், சாயந்தோச்சதில் ஆடையா நெய்வான். ஆடை இருக்கிறது விற்கும், அதை வாங்கிட்டு டைலர் கிட்ட கொடுத்து வெட்டி தச்சு ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறோம். இதுதானடா வாழ்க்கைன்னு சொன்னா, கரிச காட்டு கழனியிலே சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கணிந்த கனிவு, குடிசையிலே எரிய விளக்கை போல இலைகள் 2 வரவு, அது இயற்கை தந்த அழகு. பருத்தியின் ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல, எங்க கரிச கழனி மேலே அது சிரித்து அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போல. ஒரு வண்ணச்செடி மேலே பருத்தி எடுத்து கொட்டை பிரிச்சு பஞ்சு குவிக்கலாச்சு, மேல் பயணம் பார்க்க போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இழ ஆச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு, அழகு வண்ணம் தான் கலந்து நினைத்ததில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மாதர் உடுத்து கொள்ள, அந்த மாதர் உடலில் ஏறி போல கவிதை சொல்ல, அந்த துணியில் ஒன்று கிழிஞ்சு அடுப்புங்கரைக்கு வந்து இன்னைக்கு படிக்கு கவிதை சிந்து, வாழ்ந்த நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி, இன்னைக்கு உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாண்ட போது மனிதன் கூட உடைந்த பானை செட்டி, இதில் யார் உறவு கொள்வார் ஒட்டி சொன்னால், 2 தோழிகள் இருந்தாங்க. ஒன்னா வந்தோம், ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே இருந்தோம். ஆனா நீ உயர் படிப்பு படிச்சுட்டு வெளியே போயிட்ட, நான் உள்ளூர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஊர் திருவிழாவில் சந்தித்தோம். ஆனால் ஊர் திருவிழாவில் சந்திக்கிற தோழிகள், நீ எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தோழிகளே படித்து விட்டு புத்தக திருவிழாவில் சந்தித்தால் என்ன சொல்லுவாங்கன்னு அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 தோழி ரொம்ப நாள் ஆச்சு, ஒன்னா விளையாண்டோம், இந்த திருவிழாவில் உன்னை பார்த்தேன், நீ எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்கிறேன்னு பேசுனேன். ஆத்தோறும் பூத்த மரம், ஆணை அடங்க மரம், கிளையெல்லாம் கூடி கட்டி கிளையடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூ விழுந்த மண்வெளியில் பெண் பார்த்து சிறு வயசு பெண்ணே நினைவிருக்கா, சிரிக்கும் அவ பாவாட சீக்கிரம் அவரது இறுக்கி முடிவோட்டி எங்காத்தா கட்டிவிட, பட்டி சிறுகையில் பட்டையிடும் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ எண்ணெய் வச்ச நினைவிருக்கா, கருவாட்டு பானையிலே சிறுவாட்டு காசெடுத்து போடாறு கடை தேடி குச்சை ஒன்று வாங்கி, நான் திங்க நீ கொடுக்க, நீ கொடுக்க நான் திங்க, கலங்கி ஐசு குச்சி கலர் கலரா கண்ணீர் வடிக்க, வீதி மணலில் 2 துண்டா விழுந்துருச்சு நினைவிருக்கா, வல்லாறு சதசதக்க வெயில் போல நிலவடிக்க, பல்லாங்குழி ஆடுகையில் கால் குலுசு நீர் துளைக்க, கொடுவாப்பா கிளவி என்று கேவி கேவி நீ அழுக, என்னோட கால் கொலுசு எடுத்துடக்கு
கொடுத்து எங்க வீட்டில் போய் நொக்கு வந்த நினைவு இருக்கா? ஒன்னா வளர்ந்தோம், ஒரு தட்டில் சோத்துண்ணோம், பிரியாம இருக்க பெருபடியை யோசிச்சோம், ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் சக்கரை தேவாட சம்மதிச்சோம் நினைவு இருக்கா? ஆடு கனவு கண்டா அறிவா அறியாது, பொழுது கனவு கண்டா புழுவுக்கு தெரியாது, எப்படியோ பிரிவானோம் இருவேறு திசையானோம், தண்ணி இல்லா ஊருக்கு தாவி கட்டி நீ போக, வறண்ட ஊருக்கு வாழ்க்கப்பட்டு நாம் போக, எம்புள்ள எம்புருஷ எம்பொழப்பு என்னோட, உம்புள்ள உம்புருஷ உம்பொழப்பு உன்னோட, நாளும் கடந்துருச்சு நரை கூட விழுந்துருச்சு, நம்ம வயத்துல வளர்ந்தபடி வயசுக்கு வந்தாச்சு, ஆத்தோரும் புத்தமரமான இடங்கவரும் கிளையெல்லாம் கூடுகட்டி கிளியடையும் புங்கமரம், போன வருஷத்து புயல் காத்தில் விழுந்துருச்சேன்னு படிக்காத பாமர கிராமத்து பெண்கள் தன்னுடைய ஆசை கனவுகள் நிறைவேறவில்லை, நாம் ஒன்றாக சந்திக்க முடியவில்லை என்று ஊர் திருவிழாவில் பேசினார்கள். ஆனால் படித்து புத்தகத்தை படிக்கும் பெண்கள் இன்னும் படியுங்கள், புத்தக திருவிழாவில் சந்தித்தால் நீ எங்கே இருக்கிறாயோ நான் அந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கி வந்து விடுகிறேன், நீ ஒரு அலுவலராக இருக்கிறாய், பாரதி கண்ட பாவேந்தன் கண்ட புதுமை பெண்ணாய் இதோ மேடையில் கூட பிற்பட்ட நலத்துறை அலுவலர் இருக்கிறான்னா, படித்து விட்டால் பிரிவு என்பது அல்ல, சரித்திரம் இருக்கிறது, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுங்கள், படியுங்கள், நீங்கள் தலைகுனிந்து படித்தால் வாழ்க்கை தலை நிமிர்த்தும். புத்தக திருவிழாவை கொண்டாடுவோம், புத்தகங்களை பேணி பாதுகாப்போம், படிப்போம், கண்களால் வாசிப்போம். இன்னும் சில புத்தகங்கள் இந்த நாட்டில் கண்ணி கழியாமலே இருக்கிறது, யாரும் தொடாமலே இருக்கிறது, அதை தொட்டு பாருங்கள், உங்கள் கரங்கள் பட வேண்டும், உன் கண்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக தவம் கிடக்கிறது. புத்தக திருவிழாவின் வாயிலாக வீட்டுக்கு போகிற போது ஒவ்வொருவரும் ஒரு புத்தகத்தை வாங்கி செல்லுங்கள். குளியலறை, நமக்கு பூஜை அறை, வரவேற்பு அறை, சமையல் அறை, படுக்கை அறை இருப்பதை போல நூலக அறையும் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்துங்கள். வாழ்க்கை வசந்தமாக சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் என்று இந்த தமிழ் பேச்சை எளியவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அவையோரே, உங்கள் பாதங்களை பாருங்கள், என் நன்றி மலர்கள் குவிந்து கிடக்கிறதுல சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் எங்களுடைய இனிய தோழர் அண்ணன் சிலுப்பன் அவர்களுக்கும், நூலகர் ஐயா அவர்களுக்கும், ஐயா பழனி அவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய ராஜன் பாபு அவர்களுக்கும், நம்முடைய சிவமூர்த்தி அவர்களுக்கும் நான் ஒவ்வொரு பேரை சொல்லலாம். எங்களுடைய செம்மொழி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும், மேடையிலே எனக்கு முன்னாலே பேசிய பாரத் தமிழர்களுக்கும், பிற்பட்ட நலத்துறை அமைச்சருக்கும், தொலைக்காட்சியை அற்புதமாக எடுத்துக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். படைக்கிற போது என்ன ஆச்சுன்னா, டார்வின் தேதிப்படி குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்றவன் தான் யாருன்னா மனுஷன். நீங்க பாருங்க, இதே இடத்துல வச்சுங்க ஒரு கற்பனை, இந்த இடத்துல ஒரு நாய் போகுது கண்டுக்க மாட்டோம், அங்கிட்டு ஒரு பன்றி போகுது கண்டுக்க மாட்டோம், ஒரு கழுதை போகுது குதிரை வருது கண்டுக்க மாட்டோம். ஆனால் இந்த கம்பத்தில் ஒரு குரங்கு உக்காந்தா நம்ம கவனம் முழுக்க குரங்கு கிடக்கு போவாதா? ரொம்ப அதிகமாக நம்மளை ஈர்க்கும். ஏன்? நம் முன்னோர்கள் நமக்கு வால் எல்லாம் அது வால் ஊட்டி. ஆனால் அந்த குரங்குக்கும் மனுஷனை கண்டுபிடிச்சி மனுஷனை உருவாக்கி டார்வின் தேதிப்படி குரங்கிலிருந்து மனுஷன் வந்துட்டான், மனுஷன் உருவாகிட்டான். விலங்கின் இடத்திலிருந்து மனிதன் பிரித்து காட்டுவது எதுன்னா ஆறாவது அறிவு. அந்த ஆறாவது அறிவு என்கிற பகுத்தறிவு, படிப்பறிவு இருக்கிறதே, பேசுகிற திறன் இருக்கிறதே, சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறதே, இதுதான் விலங்கு நிறத்திலிருந்து மனுஷனை பிரித்து காட்டுது. ஆனால் தான் நீங்க பாருங்க, இதை எதனா பிரிச்சுது? நானும் மனிதனும் ஒன்றுதானே, என்கிட்ட தானே வளர்ந்து வந்தான், அவனை உயர்வா நினைக்கிறாங்க, என்னை இழிவா நினைக்கிறாங்க, என்னையும் அவனையும் பிரித்தது எதுடான்னு விலங்காக இருக்கிற குரங்கு கொஞ்சம் சிந்திச்சு நினைச்சிச்சு. அது எதுடான்னா, அதுக்கு இல்லாதது நமக்கு எதுன்னா, நாம் படிக்கிறோம், நாம் சிந்திக்கிறோம், நாம் பேசுகிறோம். இந்த பேச்சை, சிந்தனையை, அறிவை எது தந்தது என்று சொன்னால் புத்தகம், நூல்கள் தான் தந்தது என்பதனால் தான் புத்தகம் முதல்ல குரங்கு கிட்ட புக்கு குடிங்க முதல்ல கீழ்ச்சி போச்சு. குரங்கு முதல்ல புத்தகத்தை கொடுத்துக்கிட்டா அது என்ன பண்ணுன்னா கீழ்ச்சி போடும்.
அதற்கு காலகாலமாய் ஒரு கோபம் உண்டு. என்னையும் மனிதனையும் பிரித்தது இந்த புத்தகம் தான். ஆனாலும் இந்த புத்தகம் படிக்கூடாதா, இழிச்சு போடா. மனிதன் விலங்கினிடத்திலிருந்து வித்தியாசப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் படிக்கவில்லை. ஆனால் தான் நான் பார்க்கிறேன், இங்கே இருக்கிற பாலாற்றும் கரையில் இருந்தாலும் சரி, டோல்கேட் இருக்கக்கூடிய அந்த மயான பூமியிலே கல்லறையில் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவருடைய கல்லறையாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியருடைய கல்லறையாக இருந்தாலும் சரி, நமக்குடைய இந்துக்களுடைய கல்லறையாக இருந்தாலும் சரி, சில சமாதிகளை பாருங்கள். சில சமாதிகளை பார்த்தால் அது என்ன பண்ணோம்னா, புதைக்கப்பட்ட மனிதன் படித்தான், பட்டம் பெற்றான், அறிவு பெற்றான், பணி பெற்றான், அத்தனையும் பெற்றுவிட்டு இங்கே அடங்கிவிட்டான். நம்ம பிறக்கிற போது குழந்தையை முதலாக வளர்கிற போது பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க சொல்கிறோம். ஆனால் அந்த மனிதன் கடைசியாக இறந்து போனால் கல்லறையை பார்த்தால் கவிழ்த்து வைக்கப்பட்ட புத்தகத்தை போலவே இருக்கும். சாவுக்கு இறப்புக்கு பின்பாக கூட அவன் படித்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் அடையாளம், நம் தமிழனுக்குள்ள அடையாளமாக இருக்கும். அதனால் படிங்கன்னு சொல்லி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கன்னா நிறைய புக் எடுத்துருக்கோம். ஹோம்ஒர்க் புக்கு, நோட் புக்கு எல்லாம் எடுத்துன்னு ஒரு சுமையாக போகிறான். காலேஜ் படிக்கிற பையன் கைவீசுன்னு வரான். அதிகபட்சம் ஒரு நோட்டு எடுத்துன்னு இப்படி சுற்றிட்டே வருவான். கைவீசுன்னு வரான். சின்ன குழந்தைகள் இவ்வளவு படிக்கிறாங்களே, இந்த பையங்க படிக்க மாட்டேங்கிறாங்களேன்னா ஸ்கூலில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செய்தி சொல்கிறேன். போன ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஸ்கூல் தந்தாங்க. அண்ணே அதான் கரெக்டுண்ணே, ஏன்னா சிலுப்பு அண்ணங்கிட்ட தான் கேட்கணும், புத்து சிலுப்பு கரெக்டாக சொல்லுவேன். ராஜன் பாபு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய புத்தகத்தை எழுதுகிறார். கம்ப்யூட்டர்ஸில் முதல்ல புத்தகம் அவர் தான் எழுதுகிறார். பார்த்தீங்கன்னா முதல் நாள் அவர் கொஞ்சம் வசதியானவர், எங்கள் தெருவில் இருக்கிறார். வசதியானவர். அவர் என்ன பண்ணார், இந்த கோவிட் சமயத்தில் கூட தனியார் ஸ்கூலில் பையனை படிக்க வச்ச இங்கிலீஷ் மீடியத்தில் அந்த பையன் என்ன பண்ணுறான், வீட்டிலையே ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு கூட ஃபுல் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னான். அதனால் அவன் என்ன பண்ணான், இனிமேல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் சேவ் பண்ணு. அங்கே யூகேஜி எல்கேஜி எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டான். அவனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் 1ஆவதுல சேர்த்து விட்டார். முதல் நாள் அங்கே சேர்த்து விட்டார். அவன் இங்கிலீஷ் நல்லா பேசுவான், இப்போ என்கிட்ட கூட பேசுவான். தமிழ் கொஞ்சம் சரியாக வராது அவன். சரின்னு சொல்லிட்டு தமிழ் படிக்கணும், சரிங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா தமிழ் நல்லா வரும், ஆனாலும் சேர்த்துருங்க. முதல் நாள் என்ன பண்ணிட்டான், ஸ்கூலுக்கு போகணும். அப்பா எட்டு போய் விட்டுட்டு பேரெல்லாம் விட்டு சேர்த்துட்டு வந்துட்டார். சேர்த்துட்டு வந்தவொடனே அவன் நம்ம ஃபஸ்ட் நாளே பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட சாக்லேட் கேட்டான். அவன் கொடுக்கலன்னொன்னே, ஏன்னா சாக்லேட் கொடுறான்னா அவன் என்ன பண்ணால் கொடுக்குற மாதிரி கொடுத்து வாயில் போட்டு மென்ட்டான். ஒரே சாக்லேட் கொடுக்கலன்னா அவன் விரல பிடிச்சி கடிச்சிட்டான். கவர்மெண்ட் ஸ்கூல் வாதியார்ல அவன் ஓடு ரத்தம் சொட்ட போகிறான். டேய் யாரா அவன், இவன் கையை பிடிச்சி கடிச்சிட்டான் சார். டேய் நாயே, முதல் நாளை பக்கத்தில் இருக்கிற பையனை கடிச்சிட்டேடா நாயேன்னா. நேராக ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தான். அப்பா கேட்டார், ஸ்கூலுக்கு போனேடா என்னடா சொல்லி கொடுத்தார். அப்பாப்பா வாதியார் நாய்ங்கிறாருப்பா. நாயின்னா என்ன பண்ண, அவனுக்கு டாகுன்னா தான் தெரியும், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டா. நாயின்னா என்ன பண்ண, ஒன்றும் இல்லைடா கண்ணு, பையன் ஸ்கூலுக்கு போனேன், நான் குடும்பத்துக்காக லோன்னு உழைக்கிறேன்னு, நான் தாண்டா நாயின்னு. உடனே அந்த பையன் சொன்னான், அப்பான்னா நாய், அப்பா நாயின்னா அப்பாவை அப்பான்னா. மறுநாள் ஸ்கூலுக்கு போனான், இந்த பெஞ்சுக்கு அந்த பெஞ்சுக்கு குதிக்கிறான். உடனே வாதியார் சொன்னான், டே யாரும் அவன் கத்திருக்கிறவன், சரியான பேய் மாதிரி கத்துறேடா பேயன்னாரு. நேராக ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த உடனே அப்பா கேட்டார், டே கண்ணு ஸ்கூலுக்கு போனேன் என்னடா பாடம் சொல்லி கொடுத்தாரு. அப்பாப்பா வாதியார் பேய்ங்கிறாருப்பா, பேய்னா என்ன பண்ணேன். அவன் ஸ்கூலுக்கு போனேன்னு அவரு, நான் நாயாக உழைக்கிறேன், உங்கள் அம்மா பேயா கத்துறாளே, உங்கள் அம்மா தாடா பேய்னா, அப்போ பேய்னா அம்மாவா பண்ணான். மறுநாள் ஸ்கூலுக்கு போனால் 1 2 3 சொல்லி கொடுக்குறாரு. சொல்லவே இல்லை, சரியான முண்டமாக என் கிளாஸ் மாட்டேன் முண்டம் அப்படின்னார். நேராக வீட்டில் மூலையில் உக்காந்துட்டான். உக்காந்தோன்னா அப்பா, டேய் இது ஸ்கூலுக்கு போகலையாடா, பெஞ்சு டேபிள் கடியில் உக்காந்துக்கிறியாடா மூலையில், என்னடா போப்பா என்னடா சொல்லி கொடுத்தாங்க. அப்பா வாதியார் முண்டங்கிறாருப்பா. முண்டான்னா என்ன பண்ணான், ஒன்றும் இல்லைடா, தலையில்லாத்துக்கு பேரெல்லாம் முண்டந்தாண்டா. நம்ம வீட்டில் இருக்கிற கட்டு சேரு சோபா செட்டெல்லாம் முண்டை, அப்போ டைனிங் டேபிளெல்லாம் முண்டமாமா, தலையில்லாதெல்லாம் முண்டந்தாண்டா. அப்படியா, கட்டு சேரு சேப்பிலெல்லாம் முண்டமாப்பானா, சரின்னு போயிட்டான். மறுநாள் ஆத்திச்சூடி சொல்லி கொடுக்குறேன், திருக்குறள் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. உடனே எதுவுமே சொல்ல கம்பெனின்னா திருப்பி சொல்கிறான்னா கூட சொல்ல வாதியாருக்கு கோவம் வந்துட்டு அவன் தலைமையில் நங்குன்னு ஒரு கொட்டு வச்சு,
டேய் சரியான தண்டமா இருக்கிறேடா, என் கிளாஸ்ல வாங்கிட்டேடா, உன்னை பாஸ் பண்ண வைக்கலாம், இந்த ஹெட் மாஸ்டர் சும்மா இருக்க மாட்டாரு, தண்டன்னா. அப்பா வாதியார் தலையில கொட்டார்ப்பா, ஸ்கூலுக்கே போக மாட்டேன், தண்டங்கிறாருப்பா, தண்டன்னா என்ன பாடினா. பையன் ஸ்கூலுக்கு போனோன்னு அப்பா சொன்னா, டே நான் நாயா உழைக்கிறேன், உங்க அம்மா பேயா கத்துறா, நம்ம சொந்தக்காரன்லாம் வந்து ஓசியில சாப்பிட்டு போறானே அவன் தாண்டா தண்ட சொல்றான். அப்போ சொந்தக்காரன்லாம் தண்டமா பண்ணான். மறுநாள் மழை பெஞ்சு ஸ்கூல் லீவ் விட்டாங்க, டிவியில போட்டான் பள்ளி கல்லூரிகள் அத்தனை விடுமுறைன்னு. உடனே அப்பா என்ன பண்ணார், மார்க்கெட்டுக்கு போயிட்டாரு. அம்மா வீட்டில் பாத்ரூம் குடிச்சுட்டு இருந்தாங்க. அவன் வீட்டு காம்பவுண்டு கேட்டை குடிச்சு நின்று இருந்தான். அந்த நேரம் பார்த்து அவன் வீட்டுக்கு 4 சொந்தக்காரன் வந்துட்டான். உடனே அந்த பையன் சொல்றான், வாங்க தண்டங்களா வாங்க, வந்து முண்டத்தில் உக்காருங்க, நாய் கடைக்கு போகுது, பேய் குடிக்குது. அப்போ ஒரு மனிதனுக்கு நல்லவற்றை பள்ளிக்கூடங்கள் சொல்லிவிட்டால் இப்ப பேரண்ட்ஸ் இப்படி டைவர்ஷன் பண்ணா அவன் என்ன ஆகுது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டும். படி, ஆனால படிங்க. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு. படிப்பு நம்மை உயர்த்தும். வாழ்க்கை என்னடான்னா, ஒரு கவிதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை எதுன்னா, வளமாக இருந்தால், நாம் நலமாக இருந்தால் நம்ம எல்லாரும் வச்சுப்பான். இவன் என் சொந்தக்காரன் சொல்லுவான். தாய் கூட என்ன நினைப்பாள்னா, அறிவான பிள்ளைகளுக்குத்தான் முக்கியத்துவம் தருவானா. ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்த எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அறிவால் முதிர்ச்சி அடைந்திருக்கிற, அறிவாளியாக படித்திருக்கிற பிள்ளை மேல் தான் தாய் அதிகமாக அன்பு செலுத்துவாள் என்று புறநானூறு சொல்லுகிறது. ஆனாலும் படிங்க, நல்ல இடத்துக்கு போனோமா படிங்க. அந்த படிப்பு வர வேண்டும். வாழ்க்கையில வளமும் நலமும் பெற வேண்டும் என்றால் படிக்கணும். ஒரு கவிதை சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கவிதைங்கிறதுனால, இப்போ இந்த துணி இருக்குதுன்னு வச்சுங்களேன், இது எனக்கு கல்யாண நாளுக்கு எடுத்தது. அண்ணன் வந்து முத்து சிலப்பு இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து பர்த்டேக்கு எடுத்தது. நம்ம நூலகர் இருக்கிறாருன்னா அவர் வெட்டிங் டேக்கு எடுத்ததும் போடுவோம். இதே பெண்கள் கூட ராசியான ட்ரெஸ்ஸுன்னு சென்டர்லாம் அடிச்சு போட்டுப்போம். இந்த துணியே கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம வீட்டு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அடுப்புங்கரையில் சமையல் அறையை கருத்துணியா சட்டியை பிடிப்பாங்க, இல்லை காலில் போட்டு பிடிப்பாங்க. வாழ்க்கை கூட அது போலதான். நீ வளமாகவும் நலமாகவும் இருந்தால் தான் உலகம் உன்னை பாராட்டும். நீ படிப்பறிவு இல்லை என்று சொன்னால், பாமரனாக இருந்தால் உலகம் உன்னை பாராட்டாது என்று சொன்னோம்னா, இது எப்படி வந்தா, ஒரு வயக்காட்டில் பருத்தி செடி வரும், செடியிலேருந்து பஞ்சு வரும், பஞ்சிலேருந்து நூல் ஆக்குவான், நூலை சாயந்தோப்பான், சாயந்தோச்சதில் ஆடையா நெய்வான். ஆடை இருக்கிறது விற்கிறோம், அதை வாங்கிட்டு வந்து டைலர் கிட்ட கொடுத்து வெட்டி தச்சு ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறோம். இதுதானே நான் வாழ்க்கைன்னு சொன்னா, கரிச காட்டு கழனியிலே சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கணிந்த கனிவு, குடிசையிலே எரிய விளக்கை போல இலைகள் 2 வரவு, அது இயற்கை தந்த அழகு, பருத்தியின் ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல, எங்க கரிச கழனி மேலே அது சிரித்து அழகில் காய் வெடித்து சின்ன குழந்தை போல ஒரு வண்ண செடி மேலே பருத்தி எடுத்து கொட்ட பிரிச்சு பஞ்சு குவிக்கலாச்சு, மில் பயணம் பார்க்க போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இழ ஆச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு, அழகு வண்ணம் தான் கலந்து நினைத்தது.